Hello friends, welcome to Eisenberg Trading Community. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்டாக்கில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் அப்லோட் பண்ண ஸ்டாக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 29th ஜூலை 2024 நான் பை பண்ணியிருக்கேன் 50 குவான்டிட்டி அட் ஆவரேஜ் ப்ரைஸ் 1343.65. அப்புறம் நான் இன்னொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆப்டிமஸ் இன்ஃப்ராகான். இது பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி 467.058. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 29th ஜூலை, இது நெக்ஸ்ட் டே 30th ஜூலை வாங்கினேன். இப்போ பாருங்க எத்தனை நாளில் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரியலைஸ்டு ப்ராஃபிட் 21,291. அதில் அந்த சார்ஜஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக நம்ம கைக்கு பார்த்தீங்கன்னா 21,291. இந்த ஸ்டாக்ஸை நான் செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் 2024. ரெண்டு ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22 நாள் டு 23 நாளில் இந்த ஸ்டாக்ல நான் ப்ராஃபிட் பண்ணது பார்த்தீங்கன்னா 21,291. அதில் இந்த சார்ஜஸ் போக 21,127 நம்ம கைக்கு வரும். இதை நான் உங்களுக்கு சார்ட்ல நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. டேட்டு சாரி 29th ஜூலை 30th ஜூலை. இது நான் சார்ட்ல காமிக்கிறேன். ஆக்சுவலா டீமஸ் நாட்கோ ஃபார்மா. ஓகே, இந்த சார்ட் நான் வந்து என் டேல வச்சுக்கலாம். 29th ஜூலை அன்னைக்கு நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரிப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக 23. ஓகே, இங்கே இதுதான் 29th ஜூலை. இந்த கேண்டில் அப்போ தான் நான் பை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் 1294 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆயிட்டு அப்புறம் தான் மேலே ஏறி இருக்கு. இது நான் எப்படி மூவ் ஆயிருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலா பாருங்க 29th ஜூலை இங்கே தான் நான் இது பண்ணேன். ப்ளே பண்றேன் பாருங்க. ஸோ இந்த டேல தான் வாங்கினேன். இது எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு டெய்லி எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் டே பாருங்க ஒரு டவுன். இங்கெல்லாம் நான் லாஸ்ட்ல தான் இருந்தேன். ஆக்சுவலா நேத்து தான் புக் பண்ணேன் 22th ஆகஸ்ட். ஆனா பாருங்க நேத்தும் பாருங்க லைட்டா டவுன் ஆயிட்டு மறுபடியும் மேலே ஏறிட்டு இப்படிதான் ஒரு ஸ்டாக்கு மூவ் ஆகும். ஸோ நான் ஒரு 15 to 16% இந்த ஸ்டாக் இதுல நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஆக்சுவலா இங்க இருந்து இங்க நான் 15%, 204 பாயிண்ட்ஸ் இங்க இருந்து நான் கேப்சர் பண்ணேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்டிமஸ் இன்ஃப்ராகாம். இதை நம்ம டேல வச்சுக்கலாம். டேல வச்சுட்டு இது வந்து 30th ஜூலை சாரி 30th ஜூலை அப்போ என்ட்ரி எடுத்தேன். இருங்க 30th ஜூலை வரைக்கும் 30th ஜூலை வரைக்கும் அங்கிருந்து எப்படி ஸ்டாக் மூவ் ஆயிருக்குன்றத பார்க்கலாம். ஓகே,
இங்கே தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். நான் ப்ளே பண்ணி பார்க்கணும். நான் வாங்கினதுக்கு அப்புறமும் டவுன் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் சாரி. நான் வாங்கினதுக்கு அப்புறமும் டவுன் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அது ரொம்ப ஃபாஸ்டா வச்சதுனால சீக்கிரமா மூவ் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான். இங்க பாருங்களேன். இப்போ நான் ப்ளே பண்றேன். ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு டே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, நான் வாங்கினதுக்கு அப்புறமும் டவுன் ஆச்சு. திருப்பி அங்கிருந்து மூவ் ஆகுது பாருங்க. இங்க ரீட்ரேஸ் எடுத்துட்டு அங்கிருந்து மூவ் ஆகுது பாருங்க. மறுபடியும் டவுன் ஆகுது. ஆக்சுவலா நேத்து நான் வித்தது இங்க 574 கிட்ட. ஆனா நான் இன்னைக்கு தேர்ஸ்டே நான் செல் பண்ணிட்டேன். இதே ஃப்ரைடே வரைக்கும் வச்சிருந்தேன்னா அங்கிருந்து எனக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைச்சிருக்கும். 2000 ருபீஸ் கிடைச்சிருக்கும். பட் எனக்கு இதுவே 22%. என்னோட டார்கெட் அச்சீவ் ஆனதுனால நான் இங்க வெளியே வந்துட்டேன். இதே மாதிரி எல்லா ஸ்டாக்ஸும் நான் மோஸ்ட்லி வீடியோஸ் போடுற எல்லா ஸ்டாக்ஸும் தான் என்ட்ரி எடுப்பேன். அந்த என்ட்ரியான ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட்டோ லாஸோ உங்களுக்கு நான் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி, லாஸ் புக் பண்ணாலும் சரி. தேங்க்யூ.